நாராயணீயம் விளக்க உரை 42வது தசகம். ஷகடாசுர வதம். ஸ்லோகம் 1. ஷகடாசுர வத வர்ணனம். பிரபுவான ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் தங்களுக்கு பிறந்த தினம் வந்தது. அதை கொண்டாடுவதற்காக வேதமறிந்த பெரியோர்களையும் பந்துக்களையும் பல பெண்களையும் அழைத்தாள். குழந்தையான தங்களை பெரிய வண்டியின் அடியில் தொட்டில் கட்டி அதில் தங்கச் செய்து இடைச்சேரிக்கு தலைவியான யசோதை சமையல் அறை முதலிய இடங்களில் இருந்தாளாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டி அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 2. ஷகடாசுர வதம். பிறகு தங்கள் சமீபத்தில் இருந்து பெரிய மரங்கள் முறியும் சப்தம் உண்டாயிற்று. அதோடு குழந்தையான தங்களை பார்த்து கொள்ளும்படி நியமிக்கப்பட்ட பையன்களுடைய பயந்த கூக்குரல்களும் உண்டாயிற்று. இரண்டும் சேர்ந்து ஒரே சப்தமாகவே இருந்ததாமே. ஸ்லோகம் 3. வண்டி முறிந்ததைக் கண்டு கோபிகைகள் வருதல். பிறகு அந்த பெரும் சப்தத்தை கேட்டு கோப பெண்கள் யாவரும் சிரமத்தோடு உடம்பு குலுங்க குலுங்க பரபரப்போடு ஓடி வந்தனர். அப்பொழுது 4 பக்கங்களிலும் முன்பு இருந்த வண்டி முறிந்து கிடக்க இக்கோரமான சம்பவத்தின் நடுவில் தாங்கள் காணப்பட்டீராமே. ஸ்லோகம் 4. நந்தகோபர் முதலியவர்களும் அங்கு வருதல். அப்பொழுது நந்தகோபனும் கோபர்களும் வேதம் அறிந்தவர்களும் குழந்தைக்கு என்ன ஏற்பட்டது என்று கூறிக்கொண்டு கண்களில் நீர் பெருக வேகமாக தங்களிடம் வந்தார்கள். அவ்விதம் கவலை அடைந்த அவர்கள் தங்களை யசோதை தூக்கி கொண்டிருப்பதை கண்டு ஓரளவு சமாதானம் அடைந்தார்களாமே. ஸ்லோகம் 5. கோபர்கள் ஆச்சரியப்படுதல். தங்களை பார்க்கும் அந்த கோபர்கள், இது என்ன ஆச்சரியம், எவ்விதம் இவ்வளவு பெரிய வண்டி யாரால் முறிக்கப்பட்டது, இங்கு ஒரு காரணமும் தெரியவில்லையே என்று தன் மூக்கின் மேல் விரல் வைத்து அவர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்களாமே. ஸ்லோகம் 6. குழந்தைகள் காரணம் கூறுதல். இவ்விதம் ஆச்சரியமடைந்த கோபர்களை இக்குழந்தை பால் சாப்பிட விரும்பி அழுது கொண்டே காலால் உதைத்து கொண்டது. அப்படி அசையும் கால் பட்டு இந்த வண்டி உடைந்து விட்டது. நான் பார்த்தேன் என்று ஓ ஈசனான குருவாயூரப்பா, தங்களை பாதுகாக்கும் இடைய பையன்கள் கூவினார்களாமே. ஸ்லோகம் 7. குழந்தைகளின் சொல்லை கோபர் நம்பாமை. இவ்வார்த்தைகளை கேட்டு தங்கள் பெருமையை அறியாத சில கோபர்கள், இந்த பையன்களின் வார்த்தைகள் மிக பொருத்தமற்றது, இவர்கள் அப்பொழுது நடந்ததை பயத்தினால் அறியவில்லை என்று கூறினார்கள். பூத்தனா மோட்சத்தை நேரில் கண்ட சிலர் அப்படியும் இருக்கலாம் என்று சந்தேகித்தார்களாமே. ஸ்லோகம் 8. பிறகு கோபிகைகளின் செய்கை. தளிர் போன்ற தங்கள் பாதத்தில் காயம் ஏற்பட்டதா, தாமரை மலர் போன்ற தங்கள் கைகளில் அடிபட்டு விட்டதா என்று கூறி மிகுந்த கருணையினால் பரபரப்படைந்த அந்த இடைய பெண்கள் தங்கள் சரீரத்தை தடவி கொடுத்தார்களாமே. ஸ்லோகம் 9. ஸ்ரீ நந்தகோபர் ஆலிங்கனம் செய்தல். ஓ குருவாயூரப்பா, ஜெகத்பதியான ஹரியின் கருணை கடலின் அலைகளின் சம்பந்தத்தால் ரட்சிக்கப்பட்ட என் குழந்தையை இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே தங்கள் தந்தையான நந்தகோபன் தங்களை தூக்கி கொண்டு மயிர் கூச்சலிட்டு அடிக்கடி தங்களை ஆலிங்கனம் செய்து கொண்டாராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஷகடாசுரனை வதம் செய்ததின் காரணம். வண்டியின் உருவமாய் மறைந்து தேவர்களுக்கு சத்ருவான அசுரன் தங்களை வதம் செய்ய வந்தான். ஆனால் தாங்கள் அவனை வதம் செய்து விட்டீர்கள். அந்த அசுரன் தங்கள் கையால் வதம் அடைந்ததால் சுத்த சத்வஸ்வரூபமான தங்களிடத்திலேயே ஐக்கியம் அடைந்து விட்டான். அதனால்தான் அவனுடைய அங்கத்தின் லவலேஷம் கூட இங்கு காணப்படவில்லை. இது நிச்சயம் என்று கூறினார். ஸ்லோகம் 11. ஸ்ரீ கோபாலனுக்கு அந்தணர்கள் ரட்சை செய்தல். பிறகு நந்தகோபன் வேதமறிந்தவர்களை அழைத்து பூஜித்தான். அவர்கள் தங்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதித்தார்கள். இவ்விதம் ஆசி பெற்று தாங்கள் பால லீலைகளால் நந்த கோகுலத்தை மோகிக்கச் செய்தீர். அப்படிப்பட்ட ஓ குருவாயூரப்பா, தாங்கள் என் ரோகத்தை போக்கி காக்க வேண்டும். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.